வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். அதாவது பாஜக கூட்டணியில் அதிருப்தி, ஓபிஎஸ் அணியில் இருந்து கூபா கிருஷ்ணன் திடீர் விலகல், எடப்பாடி முன்னிலையில் அதிமுகவில் இணைகிறாரா, அதன் பிறகு வைத்திலிங்கம் தாவ போகிறாரா? பரபரப்பான தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். ஓபிஎஸ் அணியில் இருந்து அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் கூபா கிருஷ்ணன் திடீர் விலகுவதாக அறிவித்திருக்கிறார். ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு அதிமுகவிலிருந்து முரண்பாடுகளால் ஓபிஎஸ், இபிஎஸ் தனித்தனி அணிகளாக பிரிந்தனர். அதன் பிறகு அதிமுகவை மீட்போம், இரட்டை இலை சின்னத்தை மீட்போம் என்று இரு தரப்பினர்களும் தங்களுடைய மோதலை உச்சநீதிமன்றம் வரை கொண்டு சென்ற நிலையில் இறுதியாக இபிஎஸ் அதில் வெற்றி பெற்றார். கட்சி அவரது வசம் சென்றது. தொடர்ந்து ஓபிஎஸ் அதிமுக உறுப்பினர் மீட்பு குழு ஒன்றை உருவாக்கினார். அதில் முன்னாள் அமைச்சரான வைத்திலிங்கம், வெல்லமண்டி நடராஜன், கூபா கிருஷ்ணன் ஆகியோர் அவருடன் கைகோர்த்து தொடர்ந்து இபிஎஸ்க்கு எதிராக பணியாற்றினர். இந்த நிலையில் ஓபிஎஸ் பாஜகவின் கூட்டணி வைத்தது தன்னை நம்ப வைத்தவர்களை பற்றி அவர் எதுவும் கண்டுகொள்ளாமல் விட்டதால் அவர்கள் பெரும் ஏமாற்றமே மட்டுமே மிஞ்சியது. அந்த நிலையில் ராமநாதபுரம் தொகுதியில் பாஜக கூட்டணியில் சுயேட்சையாக போட்டியிட்டு ஓபிஎஸ் தோல்வியை சந்தித்தார். ஆதரவாளர்களாக இருந்தவர்களில் ஒரு சிலர் அமைதியாக அந்த அணியில் இருந்து வெளியேறி நிலையில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் வைத்திலிங்கம் வீட்டில் நேரடி சென்று அணிக்கு வரும்படி அழைப்பு விடுத்தார். தேர்தலுக்கு பிறகு பதில் அளித்ததாக அவர் தெரிவித்திருந்த நிலைமையில் தற்பொழுது அவர் எடப்பாடி அணிக்கு வர உள்ளதாகவும் கூறப்படுகிறது. அதேபோல் முன்னாள் அமைச்சரான கூபா கிருஷ்ணன் ஓபிஎஸ்ஸின் அணியிலிருந்து நிலையில் கடந்த மாதமே திருச்சியில் நடந்த முத்தையார் சதய விழாவில் அவருடைய சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்வதாக ஓபிஎஸ் வந்தபொழுது அவருடன் வருவதை தவிர்த்து தனியாக வந்து மாலையை அணிவித்தார். மேலும் ஓபிஎஸ் அணியிலிருந்து அவர் வெளியேற உள்ளதாக அப்பொழுதே பேசப்பட்ட நிலைமையில் இந்த நிலையில் திருச்சி குழுமணி பகுதியில் உள்ள தனது வீட்டில் முன்னாள் அமைச்சர் கூபா கிருஷ்ணன் நேற்று செய்தியாளர்கள் அளித்த பேட்டியில் 3 மாதங்களுக்கு முன்பே ஓபிஎஸ் அணியில் இருந்து விலகிவிட்டதாக தெரிவித்தார். அவர் அளித்த பேட்டியில் காலம் ஒரு வழியை காட்டுகிறது, எல்லாருக்கும் ஒட்டுமொத்தம் இணைவதற்கான காலம் விரைவில் கணிந்துவிட்டது, அது நடக்கும் என்று நம்புகிறேன். பாஜக கூட்டணி வைத்த ஜெயலலிதா தான் செய்கின்ற தவறை இனி ஒருபொழுதும் வாழ்நாளில் செய்ய மாட்டேன் என்று சொன்னார். அதிமுகவின் கொள்கையை எம்ஜிஆர், ஜெயலலிதாவும் சொன்னதுதான். கட்சி தலைமை இல்லை என்றால் கட்சி உருப்படாமல் போய்விடும். நாளைக்கு விக்கிரவாண்டி தேர்தல் வருகிறது, நாளை இடைத்தேர்தல் வருகிறது. தலைமை இல்லாமல் எப்படி தேர்தலை சந்திக்க முடியும்? இருக்கின்ற தலைமையை இருக்கட்டும், தொண்டர்கள் முதலில் ஒன்று சேருவோம். எத்தனை இடத்தில் டெபாசிட் போய்விட்டதோ என்று செய்திகள் வருகிறதே, அதை பார்த்து நாங்கள் நனி கூற வேண்டாமோ? அதிமுக உறுப்பினர் மீட்பு குழுக்கு பாஜக கூட்டணிக்கும் வைத்த ஓபிஎஸ்க்கு சம்பந்தம் இல்லை, எனக்கும் சம்பந்தமில்லை என்று 3 மாதத்துக்கு முன்பே சொல்லிவிட்டேன். சிக்கல் தீர்ப்பு குழுவை எடப்பாடி அமைக்கட்டும். ஒரு குழு அமைந்து ஊருக்கூறு போக சொல்லுங்கள். எப்பவும் நாங்கள் எடப்பாடியை ஏற்றுக்கொண்டு தான் இருக்கிறோம். ஓபிஎஸ்ஸுடன் தான் நான் இருந்தேன். சில நடவடிக்கைகள் எனக்கு பிடிக்கவில்லை. இனி ஒன்றுமே சேரது என்பது தோன்றுகிறது. ஆனால் நான் வெளியே வந்துவிட்டேன். டிடிவி தனி கட்சி ஆரம்பித்து சென்று விட்டார். அவர் ஏதோ செய்து இருக்கட்டும். சசிகலா 2 ஆண்டுகளுக்கு அறிக்கை விட்டு கொண்டே இருப்பதை தவிர்க்க இணைப்பு முயற்சி வேறு என்ன நடவடிக்கை எடுத்தார்? இபிஎஸ், ஓபிஎஸ் என்ற இருவரையும் அவர்தான் முதலமைச்சராக்கினார். யாரையும் அவர் அழிக்கவில்லை, அறிக்கை மட்டும் விட்டு கொண்டிருக்கிறார். இவ்வாறு அவர் கூறிய நிலைமையில் எடப்பாடியை ஏற்றுக்கொண்டு தான் இருக்கிறோம் என்று உள்ளதால் விரைவில் அவர் எடப்பாடியுடன் இணைவார் என்ற தகவல்களும் வெளியாகியிருக்கிறது. மேலும் இந்த ஒரு தகவலை பற்றி பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கூறுங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம் மக்களே.